ஓகே கைஸ், நம்ம அப்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரோஸ்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின். ஸோ அது நான் இது வரைக்கும் யூடியூப்பில் பார்த்து கேள்விப்பட்ட விஷயத்த இன்றைக்கி நான் வந்து ரியலாக ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு 60க்கு மேலே ஒரு 4 to 5 வாரம் தாண்டினதுக்கப்புறம் இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இனிஷியலில் அவ்வளோ ஸ்மூத்தாக ஃபீல் ஆகல. கொஞ்சம் அதேமாரி பவரும் கொஞ்சம் லேக் இருக்குது. அது ட்வின் சிலிண்டரில் சின்ன சிசி இல்லையா, ஸோ அந்த இனிஷியல் கொஞ்சம் லேக் இருக்குன்னு அது வந்து காமன் தான். ஆனால் 60 தாண்டினதுக்கப்புறம் அந்த ஸ்மூத்னஸ் வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. அட் த சேம் டைம் பவர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சது. அதுக்கப்புறம் இதோட லுக்ஸு எனக்கு வந்து இந்த பைக் 2013 லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற டைமில் இருந்து எனக்கு இந்த பைக் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலில் ஆப்வியஸாக அப்போ நம்ம வாங்க முடியாது, காலேஜில் நான் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அப்போ ஃபினான்ஷியலாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அப்புறம் இப்போ ஜாபுக்கு போய் இப்போ நான் கொஞ்சம் ஆன் பண்ணி பொறுமையாக இருந்து இப்போ வாங்கியாச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த வண்டியோட லுக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்னி வரைக்குமே வந்து இப்போ இருக்கிற பைக்ஸுக்கு ஒரு காம்படிட்டராக இருக்குது இன்னமும். ஒரு நிமிஷம். ஸோ அதனால் வந்து எனக்கு பர்சனலாக இந்த லுக்ஸு பிடிக்கும், இந்த வண்டியோட லுக்ஸு. ரொம்ப என்னோடய ட்ரீம் பைக் இது. ஸோ இது ஒரு செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு மைலேஜ் ஒன்றும் ஒரு பெருசாக தராது. பட் ஸ்டில் ஏன்னா 300cc ஒரு ஹை ரெவிங் என்ஜினு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பைக் வந்து சிட்டிக்குள்ளே 25 தருதுன்றது ஒரு நல்ல மைலேஜ் தான். ஏன்னா இதோட சின்ன சிசி பைக்கு கூட வந்து சிமிலராக தான் தருது. 65 தரும் நல்லாவே. சில பைக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் NS 200 வச்சுருந்தேன். NS 200 Duke 200 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் லைட்டாக முறுக்கி ஓட்டினா கூட மைலேஜ் பயங்கரமாக ட்ராப் ஆகும். ஸோ அந்த பட்சத்தில் ஒரு 100cc கம்மியாக இருக்க பைக்கே அவ்வளோதான் தருதுன்னும் போது 300cc வந்து 25 சிட்டிக்குள்ளாரையும் ஹைவேஸில் வந்து 30 தருதுன்றது வந்து ஒரு நல்ல மைலேஜ் தான். ஸோ இந்த ஒரு 3 விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். கான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2013 அவங்க லான்ச் பண்ணது இன்னும் வரைக்கும் அது ஃபீச்சர்ஸ் அப்டேட்டே கிடையாது. வண்டி எப்படி அவங்க லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சேஃப்டி வைஸ் அப்புறம் இந்த PS6 அந்த நாம்ஸ் வைஸ் அந்த அப்டேட்டு தானே தவிர வேறு ஒரு டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி தான் இருக்குது. இன்னமும் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கூட கிடையாது. இன்னும் அந்த இனிஷியலாக கொடுத்த அந்த டெலிஸ்கோபிக் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு. அந்த பெரிய ட்ராபேக்லையுமே நான் ரொம்ப ஒரு மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்டெப் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. வந்து அது அப்சைட் டவுன் ஃபோர்க் ஒன்று, USB C டைப் சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்கலாம். அப்புறம் பேசிக்காக ஒரு கியர் சேஃப்டி இண்டிகேட்டர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா என்னதான் டிராக்டபிள் இன்ஜினாக இருந்தாலும் நீங்கள் கம்மி ஸ்பீடில் போகும்போது ஒரு கியர் 2 கியர் அதிகமாக இருந்தாலும் ப்ராடக்ட் பண்ண இழுத்துட்டு இருந்தான். பட் ஸ்டில் அது அப்படி ஓட்டுறதும் நல்லது கிடையாது. இல்லை, ப்ராப்பரான கியரில் ஓட்டுறது தானே பைக்கோட இன்ஜினும் வந்து இன்ஜின் ஹெல்த்துமே வந்து நல்லாயிருக்கும். அது இழுக்குதுன்றதுக்காக நம்ம தப்பாக கியரில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. பவரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதா, பவர் லாஸ் இருக்கும் தான் நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது. பட் ஸ்டில் அது ஃபுல் பண்ணிவிடும் பைக்கு. இருந்தாலுமே வந்து கியர் இண்டிகேட்டர் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லா பைக்ஸ்லையுமே அது இருக்குது. ஸோ அது கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்கலாம். அது வந்து இல்லாத மாதிரி இருக்கிறது வந்து 2 விஷயத்தை அஃபெக்ட் பண்ணுது. ஒன்று, ஸ்டெபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இந்த பைக்கில் கொஞ்சம் வாப்லிங் இஷ்யூஸ் இருக்காங்க. ஹைஸ்பீட்னா ரொம்ப கூட ஓரளவுக்கு நீங்கள் போகும்போது கையை ஹெல்மெட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக சும்மா ஒரு செகண்ட் நீங்கள் கூட கொஞ்சம் வாப்லிங் தெரியுது. கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் தெரியுது. ஸோ அது கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி லுக்ஸையும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருந்தா. நான் அந்த ஃபோட்டோ போடுறேன், இப்போ வண்டி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போவே நல்லா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு. ஸோ அது வந்து ஒரு லுக் வைஸ் ஒரு
கண்டிப்பா அதை லுக்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம் இருந்திருந்ததுன்னா. அதுக்கப்புறம் இது யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஏன்னா வந்து இந்த பைக்கில் வந்து 70 லிட்டர் பெட்ரோல் டேங்க், ரைடிங் பாஸ்டரும் வந்து கம்ஃபர்டபுளான ரைடிங் பாஸ்டர் தான். ஸோ டூரிங்க்கு சூட்டபிளான ஒரு பைக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோனு நம்ம டூரிங் போகிறோம்னா ஆப்வியஸாக வந்து ஒரு தெரியாத இடத்துக்கு தான் போவோம், மேப் போட்டு தான் போவோம். ஃபோனில் இப்போ இருக்கிற ஃபோன்லலாம் அவ்வளோவா சார்ஜ் நிற்கிறது இல்லை. ஸோ ஒரு சார்ஜிங் போட்டிருந்தா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சார்ஜிங் போட்டு கூட இப்போ எல்லா பைக்குமே கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லாதது தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு குறையா நான் ஃபீல் பண்ணுறது. ஏன்னா மற்ற ஃபீச்சர்ஸ் இன்னும் நிறைய RR 310ல் டியூக் 390 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மி ப்ரைஸுக்கு அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பைக்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது தான், பர்ஃபார்மன்ஸை தாண்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படி கொடுத்துருக்கும் போது இதில் கொடுக்கலையே அப்படின்றது நான் வந்து ஒரு பெரிய டாப்பாக எடுத்துக்க மாட்டேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் நான் மீன் பண்ணுறேன்னா குவிக் ஷிஃப்டரு, லான்ச் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் என்ன இருக்குது ஆட்டோ பிளிப்பர், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே இதில் கொடுக்கணும்னா இப்போ இன்னுமே உங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு அது மேண்டட்ரியான ஒரு இதுவானு கேட்டிங்கன்னா எனக்கு அது தேவையும் இல்லை அவ்வளோவா. நீங்கள் இருந்தால் ஓகே தான், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். இல்லைன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய குறையா சொல்ல மாட்டேன். அதுக்காக நான் போயிட்டு எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு இது போதும் தான். ஆனால் நான் சொன்ன அந்த 3 விஷயம் மட்டும் கொடுத்துருக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப்பாக இருந்திருக்காது, அவங்க அது கொடுத்துருக்கலாம். அது மட்டும் தான் நான் வந்து அதை ஃபீல் பண்ணுறேன் இல்லையே அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தான் ட்ராபேக். அதே மாதிரி ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, இனிஷியலில் வந்து கொஞ்சம் அந்த பவர் அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியாது. அது ஏன்னா இப்போ சிங்கிள் சிலிண்டரில் நமக்கு தெரியும் ஆப்வியஸாக வந்து அதில் டார்க் அதிகமாக இருக்கும். அது ஆனால் வந்து உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இதில் ஸ்பீடு ஏற வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் பார்க்க வேண்டிய வேலையை 2 ஆள் சேர்ந்து பார்த்தா எவ்வளோ ஈஸியாக முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் இல்லையா வேலை. அந்த மாதிரி இதில் வந்து இன்ஜின் அதிகமாக ரெவ் ஆகும்போது 2 இமேஜின் பண்ணிக்கலாம், 2 பேரும் சேர்ந்து வந்து அதை புஷ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஈஸியாக முடியும். அந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின் வந்து ஸ்பீட் அடிக்க இருக்கு. பட் அதில் வந்து சிங்கிளாக இருக்கும் போது இன்ஜின் அதே பர்ஃபார்மன்ஸ் அதுவும் கொடுக்கும், RR 310 எல்லாமே கொடுக்கும். கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகும். அதை நான் எப்படி சொல்றது, எக்ஸாக்டா சொல்லணும்னா அது வைப்ரேஷன்ன்றதோட இன்ஜினோட ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகும் தான். அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. எனக்கு பர்சனலாக நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறேன், அவ்வளோதானே தவிர RR 310 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பைக் ரொம்ப பிடிக்கும். பட் நான் சிங்கிள் சிலிண்டர் பைக் நிறையா ஓட்டிட்டேன். எனக்கு அதே மாதிரி இது 10 வருஷமா நான் வந்து வெயிட் பண்ண பைக். இது என்னோட ட்ரீம் பைக்ன்றதுனால தான் சூஸ் பண்ணேன். மற்றபடி எல்லா பைக்குமே வந்து யூனிக்கான ஒரு பைக்கு. ஒரு பைக்குமே வந்து ஒரு பர்பஸை சர்வ் பண்ணது தான். இது வந்து எப்படி டூரிங்கு நல்ல கம்ஃபர்ட்டை கொடுக்குதோ அந்த மாதிரி வந்து RR 310 எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல இனிஷியல் டார்க் நல்லா இருக்கும், ஃபீச்சர்ஸ் லோடடாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே வந்து யூனிக்கான ஒரு பைக் தான். நம்மளுக்கு எது வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்து தான் நம்ம எடுக்கணுமே தவிர. இது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய யூடியூப்பில் நான் பார்ப்பேன். அதில் வந்து ஒருத்தவங்களோட பைக்கை வந்து இதெல்லாம் மட்டமான பைக்கு அப்படி அப்படின்லாம் கமெண்ட்ஸில் போடுறாங்க இல்லையா. அது வந்து ரொம்ப தப்பான விஷயமா எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம இப்போ நானே எடுத்துக்கோங்களேன், நான் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சு இது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறது தான். எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாங்குறோம் பைக்கை. ஸோ அதை வந்து நம்ம அப்படி ஈஸியாக சொல்லிடும் போது அது கஷ்டமாக இருக்கும். அது நல்லதும் கிடையாது. நம்ம வந்து இப்படி ஒரு பைக்கை அப்படி பேசிட்டு இன்னொரு பைக்குக்கு மேலே அந்த அளவாக காட்டுறது வந்து நம்ம வந்து ஒரு பைக் லவர்ஸ்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அது வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஒரு சில பேர் வந்து அவங்களால அவ்வளோதான் முடியும், நான் இப்போதைக்கு இது வாங்குறேன்னு அப்புறமா எனக்கு டைம் வரும்போது நான் வாங்கிப்பேன் ஒரு மைண்ட்ஸில் இருப்பாங்க. சில பேருக்கு எனக்கு இது போதும், எனக்கு இதான் வேணுன்றதுல வாங்குவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம அதை
அப்படி பேசுறது வந்து நல்லா இல்லை இல்லையா? இந்த ஒரு பாயிண்ட் நான் இங்கே கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ அது யாராச்சும் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட இம்பேக்ட் உங்களுக்கு புரியுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் சும்மா ஜாலிக்கு பேசிடலாம், ஆனால் அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது கொஞ்சம் முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதாங்க இப்போ ரிவ்யூ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakh கரெக்டாக 4 lakh. எனக்கு வந்து ஆனால் ஒரு 2000 கிட்ட குறைஞ்சிது. 4,98,000 ஃபைனலாக பண்ணி கொடுத்தாங்க. இது இதோட தான் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து சொன்னால் இது கூட நீங்கள் வந்து சேர்த்து வச்சு வாங்கிடலாம் பொறுமையாக இருந்தீங்கன்னா. ஆனால் இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா சர்வீஸ் காஸ்ட். நம்ம ஒரு ப்ரீமியம் பிராண்ட்ஸில் போயிட்டோம்னாலே சர்வீஸை பற்றி நம்ம வந்து யோசிச்சு தான் ஆகணும். இது வந்து நிஞ்சா 300ன்றது வந்து கவாசாக்கியோட ஒரு பேசிக்கான ஒரு வேரியண்ட் தான். நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் தான். பட் டாப் ஸ்பீட்லாம் வந்து நான் நிறையா இதில் பார்த்துருக்கேன். 185 180 கூட டச் பண்ணும். பட் ஸ்டில் இது ஒரு பேசிக்கான ட்வின் சிலிண்டர். அவங்களோட கவாசாக்கியோட லைன் அப்லேயே தான் பேசிக்கான ஒரு பைக்கு. ஸோ ஆனால் இதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு எனக்கு வந்து க்ளோஸ் டு 7,000 வந்துடுச்சு. நான் அதுதான் அதிகமாக இருக்க அப்புறம் குறைன்னு பார்த்தேன். அது ஏன் அப்படி யோசிச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனால் செகண்ட் சர்வீஸ்லேருந்து 10K தொடர்றாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணிக்கணும் வாங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸும் சர்வீஸ் காஸ்ட்டும் சொல்லிட்டேன், பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் தான் வந்து உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லையான்றது எல்லாத்துலேயுமே உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ப்ரைஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதுதான் இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாச்சும் அதுக்கு மேலே டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் கிளாரிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பிக் பைக் ஓன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பைக் வச்சுருந்தேன். இதை பற்றி எனக்கு கம்ப்ளீட் ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எதுனாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்கிட்ட ஆன்சர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.